நான் இது பேரை பிடிச்சி வீடியோ எடுக்கிறேன். இது என்ன? இது வந்து ஐபிடி செடிங்க. நான் ஐபிடி வாங்கி நட்டேன். ஐபிடி நடும்போது நல்லா கண்ணு நல்லா நோகு இல்லாத நல்லாவே வந்து இருக்குது. இதுக்கு என்ன தீனி வச்சுன்னா ஆரம்பத்தில் கண்ணு ஃபர்ஸ்ட் கண்ணுல இருந்து கண்ணு டிஐபி ரவை. அப்புறம் அந்த வாழைக்கண்ணு நடத்துக்கு குழி போடுவீங்களா? அதுல என்ன போட்டீங்க? ஃபர்ஸ்ட் எதுவும் போடல, வெறும் குழி போட்டு தான் நட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி டிஐபி போட்டேன். அதை விடுங்க, அந்த கண்ணு தான் கிடிச்சிங்களா? எத்தனை தடவை கிடிச்சிங்க? 2 முறை கிடிச்சேன். 2 முறை அது மேல கிடைக்கல. 2 முறை அப்படியே நல்லா கண்ணு நல்லா நிலவா இருக்குது. அது பிறகு இப்படி நம்ம நார்மலா எல்லாமே ஓட்டுற மாதிரி ஓட்டி எல்லாமே வந்து தீனி வைக்கிறது 4-5 முறை தீனி வச்சோம். 4 முறைனாக்கா என்னென்ன தீனி வச்சு அதை சொல்லுங்க. அதான் பொட்டாஷு, யூரியா, சூப்பர், இது 3 வச்சேன். 2வது வந்து ஃபர்ஸ்ட் தீனி டிஏபி. ஆமா. நீங்க என்ன ஊருங்க? நான் வெளியூரா? நீங்க சொல்லுங்க, இது விபரத்தை சொல்லுங்க. இது என்ன கொஞ்சம் இப்ப சரவ நோவு தான் ஏறிக்குது. அது எதனால இந்த பனியா என்னன்னு தெரியல, சரவ நோவு தான் ஏறிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பரியா? ஆமா, ஃபர்ஸ்ட் தாங்க. நல்லா இருக்குதுங்க. எனக்கு அந்த மாதிரி காய் ஆனால் நல்லா பசுமையாக தான் இருக்குது, நேரம் மாறல. சரி, இப்போ என்ன இது காயெல்லாம் இப்போ என்ன ரேட்டு போகும்? நல்லா ரேட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 280 ரூபாய்க்கு விட்டுக்கிறேங்க. நல்லா ரேட்டு போகுது, நல்லா ரேட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த அளவு விசாரிக்கல. வந்தாரு கேட்டாரு, பன்னீர் சார் தான் வியாபாரி இதை எடுத்துக்கினாரு. நல்லா ரேட்டு போகுது, சரி பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான் கொடுத்து எடுத்துக்கிறாரு. எனக்கு திருப்தியாக இருக்குது. என்ன ஒன்று, அந்த வாழை போட்டால் கொஞ்சம் காற்றுல இருந்தால் விவசாயிக்கு கொஞ்சம் லாபம் தான். சரி, இந்த வாழை பத்தி எல்லாமே தரவா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்க விவசாயத்துல எத்தனை வருஷமே வேலை செய்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுல இருந்து விவசாயம். அதான் அந்த வாழை விபரத்தை முழுசா சொல்றீங்க, நல்லா பரவாயில்ல. சரி, அந்த வெறும் வாழை தான் போடுறீங்களா? இன்னும் கரும்புலாம் நட்டான், கரும்புல குத்து கட்ட முடியல, தண்ணி தொல்லை, அதுக்காக வெட்ட ஆள் கிடைக்கல. 2வது வந்து இது சரியா எப்படி வந்து நோவு விழுது. அப்புறம் என்ன பண்ணுங்க, இதை நட்டா கொஞ்சம் ஏதாவது கண்ணு கொஞ்சம் காட்டுதுங்க. நெல்லி நட்டாலும் டக்குன்னு விலை குறையுது, அதுவும் இது பண்றாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு இது பண்ண பரவாயில்ல. இந்த ரேட்டுக்கு நெல்லி 2000 ரூபாய் பொன்னி வித்துது போன வருஷம். இந்த வருஷம் 1700 தான் போகுது. பரவாயில்ல, இந்த வாழை போட்டா நோவுல இருந்தா லாபம் தான். ஆமாங்க, லாபம் தான். சரி, பரவாயில்ல, நல்லா விவரமா சொன்னீங்க, நன்றி.